டீம் பில்டிங் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். டீம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னும், டீம் மூலம் ஒருத்தர் லீடர்ஷிப் குவாலிட்டிஸை வளர்த்துக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் ஒரு டீமை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியே வெளியே தெரியுது. டீமாக ஒர்க் பண்ணும்போது உறங்கி கிடக்கின்ற தலைமை பண்புகள் விடித்து எழுகின்றன அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்தோம். இப்போ அந்த டீமுக்கு ஒரு மிஷன் தேவை, ஒரு விஷன் தேவை அப்படின்னு சொன்னோம். ஒவ்வொரு டீமுக்கும் சில முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அது இருந்தால் தான் அந்த நல்ல டீம். ஒன்று, அந்த மெம்பர்ஸுக்குள்ள ட்ரஸ்ட் இருக்கணும். ஒருத்தர் ஒருத்தர் நம்பணும். இவன் ஏமாத்துறானோ, இவன் அயோக்கியனோ, இவன் சரியாக செய்ய மாட்டானோ அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தா அந்த டீம் ஃபெயில் ஆயிரும். மியூச்சுவல் ட்ரஸ்ட் அது இருக்கணும். ட்ரஸ்ட்டுங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு நம்பிக்கை, சந்தேகப்படாத ஒரு நம்பிக்கை. பிலீஃப் அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. ட்ரஸ்ட்னா கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாதது தான் ட்ரஸ்ட். ஐ ட்ரஸ்ட் யூ அப்படின்னு தான் சொல்லுவோம். ஐ பிலீவ் யூ கிடையாது. ஐ ட்ரஸ்ட் யூ, முழுமையாக நம்புகிறேன். அப்போ கான்ஃபிடன்ஸ் இஸ் ரிப்போஸ்ட் ஆன் ஹிம் 100%. ஆக மெம்பர்ஸுக்குள்ள ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். ஷேரிங் இருக்கணும். நமக்கு தெரிஞ்சதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும். நம்ம பயப்படுறதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும். நமக்கு ஒரு கேள்வி இருக்குன்னா அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும். உடனடியாக ஷேர் பண்ணணும். அந்த ஷேரிங் இருந்தால் தான் அது ஒரு எஃபெக்டிவான டீமாக இருக்க முடியும். ஸ்பான்டேனிட்டி இருக்கணும். நமக்கு தோணுனதை நம்ம கரெக்டாக சொல்லிடணும். அதை விட்டுட்டு இது சொன்னால் தப்பாக எடுத்துக்குவாங்களோ, உடனே சொல்ல வேணாம், இன்னும் கொஞ்சம் பார்ப்போம், அப்புறமேல் சொல்லிக்கலாம், இந்த மாதிரி நம்ம தள்ளி போடக்கூடாது. ஸ்பான்டேனிட்டி இருக்கணும். டீமில் ரிஸ்க் டேக்கிங் இருக்குது. ரிஸ்கே எடுக்கலைன்னா அந்த டீம் இருந்து என்ன பிரயோஜனம்? இங்கேருந்து தாம்பரம் போகிறதுக்கு ஒரு டீம் போட்டு அதனால் என்ன பிரயோஜனம்? தாம்பரம் போகிறதுக்கு டீமே தேவையில்லையே. இங்கேருந்து நாம் மவுண்ட் எவரெஸ்ட் ஏற போகிறோம் அப்படின்னா ஒரு டீம் போட்டு போனோம்னா அதில் பரவாயில்ல. மவுண்ட் எவரெஸ்ட் விடுங்க, தொட்டபெட்டாவை ஏற போகிறோம், ட்ரெக்கிங் போகிறோம்னா அதுக்கு ஒரு டீம் இருக்கணும். ஏற்காடு ஏற போகிறோம்னா அதுக்கு ஒரு டீம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டீம், சம்வாட் எ ரிஸ்கி வெஞ்சர், அதை எடுத்தோம்னா அதுக்கு இந்த டீம் தேவை. ஆக ஒரு டீம் கொஞ்சம் நிச்சயமற்ற தன்மையை சந்திக்கக்கூடிய அளவிற்கு தகுதி வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அது டீமினுடைய கேரக்டர்ஸ். ரெண்டாவது, அவங்க எந்த மாதிரி கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்? ஸ்மார்ட் கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்மார்ட்னா எஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக், எம் ஃபார் மெஷரபிள், ஏ ஃபார் அச்சீவபிள், ஆர் ஃபார் ரியலிஸ்டிக், டி ஃபார் டைம் ரிலேட்டட். ஸ்பெசிஃபிக்கான ஒரு கோல் இருக்கணும். சும்மா தோராயமாக ஒரு கோல் பண்ணக்கூடாது. ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் மெஷரபிளாக இருக்கணும், அச்சீவபிளாக இருக்கணும். நம்மளால் முடியாத ஒரு கோலை வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஒரு கோல் எடுத்துக்கிட்டு நாங்கள் அந்த டீம் ஒர்க் பண்ண போகிறோன்னா கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஏன்னா ஸ்பெசிஃபிக்கும் இல்லை, மெஷரபிளும் இல்லை, அச்சீவபிளும் இல்லை. ரியலிஸ்டிக்காக இருக்கணும். நடக்காத ஒரு காரியத்தை நம்ம முடிவு பண்ணிட்டு, ஒன்றுமில்லை, 9 பேர் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் ஆல்ப்ஸ் மலையை ஏறி இருக்காங்க. ஏபிள்டு பர்சன் ஏறுறதே கஷ்டம். டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் 9 பேர் ஆல்ப்ஸ் மலை ஏறி இருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய சாதனை. அவங்க ஏறி முடிச்ச உடனே ஒருத்தர் கேட்டார், எப்படி உங்களால் ஏற முடிஞ்சதுன்னு. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்தோன்னு இருக்காங்க. They have made an unrealistic goal as realistic by virtue of team efforts. ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்காக, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி, ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரஸ்ட் பண்ணி, அவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்கி வெஞ்சரை அவங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. ரியலிஸ்டிக். 5வது டைம் ரிலேட்டட். இந்த டைமுக்குள்ளே இதை செஞ்சு முடிக்கணும். அப்படியே ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இல்லை. 20ஆம் தேதி வந்துடுங்க, கண்டிப்பாக இதை முடிச்சு கொடுத்துட்றம்பாங்க. அதுக்கப்புறம் போனால் இன்னும் முடியலைங்க ஓவியம், இன்னும் ஒரு 20 நாளில் கொடுத்துட்றேன். அப்புறம் ஒரு 20 நாள் கழித்து போய் போனீங்கன்னா கொஞ்சம் வேலை வந்துருச்சு, அது அப்புறம் இது கட்டுப்படி ஆகாது,
நீங்கள் கொடுக்குற ரேட்டுக்கு என்னால் வரைய முடியாது இப்படி சொல்லி அது முதல்லயே சொல்லாமே. இப்போ டைம் ரிலேட்டட் சொன்ன டைமுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு காலகட்டத்தில் தீபாவளிக்கு துணி எடுப்போம். எல்லாரும் தீபாவளிக்கு தான் துணி எடுப்பாங்க. இந்த காலம் மாதிரி எல்லா டைமுக்கும் துணி எடுக்கிறது இல்லை. வருஷத்துலேயே ஒரு 2-3 முறை தான் துணி எடுப்பாங்க. அதெல்லாம் இந்த தலைமுறைக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம நினச்ச டைமில் போய் துணி வாங்கிக்கிறோமே. தீபாவளிக்கு துணி எடுத்து தைக்க கொடுத்தா எல்லாரும் அப்போ கொடுத்ததுனால அந்த டைலர்ஸ்க்கெல்லாம் எக்கச்சக்க வேலை இருக்கும். தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி போனால் நாளைக்கு தந்துடுறேன், அப்புறம் விடிய இருந்து வாங்கிட்டு வந்த சமாச்சாரம்லாம் உண்டு. அப்படி புது துணி போடணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு அந்த மனசுலாம் இருக்குமில்ல, எல்லாரும் புது துணி போடும்போது நாமளே போடணும் அப்படின்னு. ரியலிஸ்டிக் டைம் ரிலேட்டட் அதுதான் கோல். அதுதான் ஸ்மார்ட் கோல்ஸை ஒரு டீம் ஃபிக்ஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணும். இப்போ டீம்னாலே இதெல்லாம் இருக்கா, நமக்கு ஒரு கோல் இருக்கா, அந்த கோல் ஸ்பெசிஃபிக்காக இருக்கா, மெஷரபுளாக இருக்கா, அச்சீவபுளாக இருக்கா, ரியலிஸ்டிக்காக இருக்கா, டைம் ரிலேட்டடாக இருக்காங்கிறத பார்க்கணும். அது இல்லாமல் நாம் ஃபிக்ஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. சும்மா நாங்களாம் ஒரு சினிமா பார்க்கறதுக்கு ஒரு டீமாக இருக்கோம் அப்படின்னா அது ஒரு டீமா? இட்ஸ் நாட் அ டீம். தேர் இஸ் நோ காமன் பர்பஸ். என்ன உயர்ந்த நோக்கத்துக்காக அவங்க ஒன்று சேர்ந்துருக்காங்க, அதில் என்ன ஷேரிங் இருக்கு, அதில் என்ன நியூ லேர்னிங் ஸ்கில்ஸ் இருக்கு, அதில் என்ன ரிஸ்க் டேக்கிங் இருக்கு. சில படங்களை பார்க்கறதே ரிஸ்க் டேக்கிங் தான், அது வேற. அதான் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு மோசமான படத்தை போய் பார்த்துருக்காங்க. நிர்பந்தத்தின் காரணமாக போய் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு வெளியே வந்தோடனே அவருக்கு ரொம்ப அழுக. ஏன்னா படத்தில் வந்த காட்சிகளில் இப்படி ஒரு படத்தை பார்க்க போயிட்டோமே அப்படின்ட்டு. உடனே அவர் பக்கத்தில் இருந்து எல்லா கஷ்ட காலத்துலேயும் நாங்கள் உங்கள் கூடவே இருக்கிறோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சில நேரங்களில் அந்த மாதிரி படம். ஆனால் இதில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், காமன் பர்பஸ் ஒன்றும் கிடையாது. இதில் என்ன ட்ரஸ்ட் இருக்குது, என்ன ஷேரிங் இருக்குது, இதில் என்ன ஸ்பான்டேனிட்டி இருக்குது. ஆக அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை அவங்க எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மூணாவது, அந்த இண்டிவிஜுவல் கோல்ஸ் எவ்வளோ முக்கியமோ அவ்வளவு அந்த ஆர்கனைசேஷன் கோலும் முக்கியம். அந்த டீமினுடைய கோல், எனக்குன்னு ஒரு கோல் இருக்குங்க. எனக்கு வாழ்க்கையில் ஷைன் பண்ணணும், நல்ல பேர் எடுக்கணும், நல்ல புகழோடு இருக்கணும், நான் நல்ல வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னு எனக்கு ஒரு கோல் இருக்கலாம். எனக்கு அதெல்லாம் இல்லை, பொதுவாக இருக்கணும். அப்படி இருக்கலாம். அப்படி ஒருத்தருக்கு இருக்கு. இப்போ என்னுடைய டீமினுடைய கோலை சாக்ரிஃபைஸ் பண்ணி என்னுடைய இண்டிவிஜுவல் கோலை நான் அடையணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. டீம் ஜெயிக்கணும், நானும் ஜெயிக்கணும். நாங்கள் கிரிக்கெட் டீமில் விளையாடுறேன், இந்தியா ஜெயிக்கணும், நானும் ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணணும் அப்படி நினச்சி நம் நாடு ஜெயிப்பதற்காக விளையாடுவது தான் மிகச்சிறந்த விளையாட்டு. அந்த எண்ணத்தோடு இருப்பது அவசியம். அது ஒரு குட் டீமினுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். அந்த டீமில் எப்படி நாம் நம்முடைய டேலண்ட்டை நமக்காகவும் பயன்படுத்த வேண்டும், அந்த டீமுக்காகவும் பயன்படுத்தணும். அப்போ நான் கொஞ்சம் மறைச்சிக்க கூடாது. இதை நான் தனிப்பட்ட வெஞ்சருக்கு பயன்படுத்திக்குவேன், இந்த டீமுக்கு ஒரு 60% மட்டும் பயன்படுத்துவேன், ஒரு 40% எனக்கு நான் வச்சுக்குவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. 10% அங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த டீமில் எப்படிப்பட்டவங்க இருக்கணும், பல்வேறு திறன் உள்ளவங்க இருக்கணும். எ மிக்ஸ் ஆஃப் டேலண்ட்ஸ். நான் சொன்னேன், ஒரு டீமை கான்ஸ்டிடியூட் பண்ணும்போது ஒருத்தர் நல்ல வில்லாளியாக இருக்கணும், ஒருத்தர் நல்ல அம்பு இது, ஒருத்தர் நல்ல கத்தி சண்டை சுத்துறவராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஆர்மி ஜெயிக்க முடியும். ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன் நான் இந்த நிகழ்ச்சியில், நெப்போலியனுடைய வெற்றிக்கு என்ன காரணம் அப்படிங்கன்னா, அவர் ரோமன் ஃபேலங்ஸை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது கிரீக் ஃபேலங்ஸை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ரோமன் ஃபேலங்ஸ்னா என்ன, கிரீக் ஃபேலங்ஸ்னா என்ன? ரோமன் ஃபேலங்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, கேவல்ரிலாம் ஒன்றா இருக்கும், குதிரைப்படையெல்லாம் ஒன்றா இருக்கும், வால் வீசுறவங்களாம் ஒன்றா இருப்பாங்க, காலாட்படைக்காரங்களாம் ஒன்றா இருப்பாங்க, தேர் வீரர்கள்லாம் ஒன்றா இருப்பாங்க. அதுதான் ரோமன் ஃபேலங்ஸ். இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, காலாட்படையை திடீர்னு கேவல்ரி சுத்திக்கிச்சின்னு வச்சுக்கோங்க, அந்த காலாட்படையை அவங்க துவம்சம் பண்ணிடுவாங்க, மேசக்கர் பண்ணிடுவாங்க, கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிடுவாங்க.
இந்த காலாட்படையினால அவங்கள வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியாது. நொமேடிக் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மங்கோல்ஸ். இந்த மங்கோல் பீப்புள் ஜெயிச்சதுக்கு காரணமே அவங்களுடைய எஃபெக்டிவ் கேவல்ரி. ஆயிரக்கணக்கான குதிரைகள் அதிவேகமா வரும்போது எதிர்த்திருக்க முடியாது. இவன் சுதாரிக்கிறதுக்குள்ள இவனுடைய காலு கை எல்லாம் போயிடும். அந்த வேகம்னா புயல் மாதிரி வந்து எல்லாரையும் வெட்டி சாய்த்து கொண்டு போவதுதான் அவங்களுடைய உத்தி. அதுலதான் அவங்க பயப்பட வச்சாங்க. நான் வந்து ஒரு முறை பிரான் மலைக்கு போயிருந்த போது அங்க ஒரு மெயின் டேட்டி இருக்கு. அந்த மெயின் டேட்டி இருக்கும்போது வெளியில ஒரு டேட்டி இருந்தது. நான் கேட்டேன், என்னங்க இங்க ஒரு டேட்டி இருக்கு, அங்க ஒரு டேட்டி இருக்கு அப்படின்னு. மாலிக் காஃபூர் படையெடுத்து வரும்போது அந்த மூல விக்கிரகத்தை மறைச்சிட்டாங்க, வால் கட்டி. இதை எழுப்பிட்டாங்க. ஒருவேளை அவர் வந்து டேமேஜ் பண்ணிட்டு போனார்னா இதுதானே போகும், மூல விக்கிரகம் போகாதே அப்படின்னு ப்ரொடெக்ட் பண்ணாங்க. ஆனால் அவர் இந்த பக்கம் வரவே இல்லை. அதுக்கப்புறமேல் அந்த வாழை எடுத்துட்டாங்க. அப்புறம் இதுவும் இருந்துருச்சு, அதுவும் இருந்தது. வச்சதை ஏன் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி வண்டிப்பாளையம் தெப்பக்குளத்தில் தான் வந்து அந்த முக்குருணி விநாயகர் அதை வந்து எடுத்தாங்க. திருமலை நாயக்கர் மகால் அந்த தெப்பக்குளத்தை வந்து தூண்டும் போது தான் அந்த முக்குருணி விநாயகர். அதெல்லாம் அந்த மாலிக் காஃபூர் படையெடுப்ப மக்கள் கொண்டு போய் அதை மறைச்சி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது எப்பேற்பட்ட அதிர்வளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு பாருங்க. திடீர்னு ஒரு மேசிவான ஒரு கேவல்ரி வந்து எல்லாத்தையும், மங்கோல்ஸ் கிடையாது பட் கில்ஜி டைனாஸ்டியில் இருந்த அந்த ஜெனரல் அந்த மாதிரி பண்ணும்போது அது பயங்கரமான அதிர்வளைவுகளை ஏற்படுத்தியது. அப்போ ரோமன் ஃபேலங்ஸில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை, இரண்டு குழுக்கள் மோதுகின்றன. ஒன்று சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது, இன்னொன்று சக்தி வாய்ந்ததாக இல்லாவிட்டால் அது துவம்சம் செய்யப்படக்கூடிய அபாயங்கள் இருக்கின்றன. ஆனா கிரீக் ஃபேலங்ஸ் எப்படின்னா, அதுல ஒரு யூனிட்ல கேவல்ரி இருக்கும், ஃபுட் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, ஆர்ச்சரி இருக்கும், ஸ்வாட்மென் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க, தேர்ப்படை எல்லாமே இருக்கும். இது எல்லாம் இருக்கும்போது அவங்க சப்போஸ் ஒரு கேவல்ரியை எதிர்கொண்டாங்கன்னா கேவல்ரியவை இவங்களால ரெசிஸ்ட் பண்ண முடியும். ஒரு ஃபுட் சோல்ஜர்ஸ் அவங்க வந்து எதிர்கொண்டாங்கன்னா அவங்கள ஈஸியாக அவங்களால டெசிமேட் பண்ண முடியும். ஆக இந்த கிரீக் ஃபேலங்ஸை நெப்போலியன் கடைபிடிச்சார். ஆர்டிலரியும் இருக்கும், ஸ்வாட்மெனும் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க, ஆர்ச்சரி இருப்பாங்க, கேவல்ரி இருக்கும், எல்லாம் இருக்கும்போது இட் யூஸ் டு பி a very powerful phalanx. இதனால தான் அவர் ஜெயிச்சார். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அந்த ஆர்கனைசேஷனில் மார்க்கெட்டிங் பீப்புள் இருக்காங்க, ஃபினான்ஸ் பீப்புள் இருக்காங்க, அக்கவுண்ட்ஸ் பீப்புள் இருக்காங்க, ப்ரொடக்ஷன் பீப்புள் இருக்காங்க, ஃபோர்மேன் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. இப்போ லஞ்ச் டைம் வரும்போது இந்த மார்க்கெட்டிங் பீப்புள் எல்லாம் ஒரு கேன்டீனில் போய் சாப்பிடுவாங்க. ஒரே டைம் சாப்பிடுவாங்க, பக்கத்து டேபிளில். இப்போ இந்த மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு ஃபினான்ஸ் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியாது. இந்த ஃபினான்ஸ் பீப்புளுக்கு மார்க்கெட்டிங்கில் இருக்கிற ப்ராப்ளம் தெரியாது, மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிற ப்ராப்ளம் தெரியாது. அவங்க அதை ஃபைலாக தான் பார்ப்பாங்க. ஒரு ஃபைலாக பார்க்கக்கூடாது, ஃபீல்டு லெவல் சுச்சுவேஷன் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அவங்களோட அவங்க மிக்ஸ் பண்ணுறதே இல்லை. காரணம், கிட்டத்தட்ட அது ஒரு ரோமன் ஃபேலங்ஸ் மாதிரி. எந்த ஒரு ஆர்கனைசேஷனில் எல்லாரும் ஒன்றா வந்து சாப்பிட்றாங்களோ, இவங்க எல்லாரும் ஒன்றா, ஒரு ஃபினான்ஸ் பர்சன் ஹேஸ் டு என்கவுண்டர் மார்க்கெட்டிங் மேன், he has to talk to a production man, he has to talk to engineers, he has to talk to establishment people. இப்படி இருந்துச்சுன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ப்ராப்ளத்தை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. எந்த ஆர்கனைசேஷன்ல ரோமன் ஃபேலங்ஸ் படி இயங்குறாங்களோ அங்க சினர்ஜி இருக்காது, கோஆர்டினேஷன் இருக்காது. அங்க கிட்டத்தட்ட ரோமன் ஃபேலங்ஸ் மாதிரி அவங்க கடிவாளம் போட்ட குதிரையை மாதிரி ஒரு நேரோ ஃபோக்கஸோட இருப்பாங்க. அப்ப அவங்க வேலையை மட்டும் அவங்க பார்ப்பாங்க, அதுவே பிரதானமா இருக்கும். அடுத்தவங்களுடைய ப்ராப்ளத்தை அவங்களால சால்வ் பண்ண முடியாது. தேர்ஃபோர்
the organization will not be successful. அங்க teamwork will be missing. நான் சொன்ன மாதிரி கிரீக் ஃபேலங்ஸ் மாதிரி பல்வேறு விதமான டேலண்ட்ஸ் உள்ளவங்களை நாம் ஒரே இடத்துல கொண்டு போனோம்னா தான் அவங்க வந்து திறமையாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தனித்தனியாக போட்டால் அதில் பிரயோஜனம் இல்லை. இது வந்து ஒரு குட் டீமுக்கான அடையாளம். அடுத்தது மேனேஜிங் த கான்ஃப்ளிக்ட். ஒரு டீம் அப்படின்னு இருந்தால் அந்த டீமில் நிச்சயமாக கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ஏன்னா மனிதர்களுக்கு ஈகோ இருக்கு. நான் நினைக்கிறது தான் சரி, நான் சொல்கிறது தான் சரி, நான் தான் பெரிய ஆள், எனக்கு நிறையா தெரியும், எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தெரியுமா, நான் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் தெரியுமா, நான் படித்தது எங்கே தெரியுமா, நீ படித்தது எந்த காலேஜ், நான் படித்தது எந்த காலேஜ், நான் இன்டர்நேஷ்னல் காலேஜில் படித்தேன். இந்த மாதிரியான ஈகோலாம் வரும். இதை எப்படி டீல் பண்ணணும்? ஒரு நல்ல டீமில் இந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாத்தையும் அவங்க சால்வ் பண்ணுவாங்க. இருக்கும், ஆனால் அந்த கான்ஃப்ளிக்டை சால்வ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அவங்ககிட்ட இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். அதுக்கு காரணம் இவங்க கிட்ட ஆனஸ்டி இருக்கும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் இருக்கும், ஓப்பன்னஸ் இருக்கும், மறைக்க மாட்டாங்க விஷயங்களை. முதல்ல இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்க தான் செய்யும். தொடக்கத்தில் 2 பேர் பார்க்கும்போது இவன் என்ன பெரிய பிஸ்தாவா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரியுமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அந்த டீமை பில்டு பண்ணுறவங்க இதையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி அந்த அந்த ஸ்டாமிங்கில் இருந்து அதை நாமிங்க்கு கொண்டு போய் அவங்க எல்லாரையும் ஒழுங்காக ஜெல் பண்ண வச்சு கொஞ்ச நாள் கழித்து இங்கே இண்டிவிஜுவல் முக்கியம் இல்லை, இன்ஸ்டிடியூஷன் தான் முக்கியம். இண்டிவிஜுவல்ஸ் டு நாட் மேட்டர், த இன்ஸ்டிடியூஷன் அலோன் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனசில் வரும். நம்ம எந்த நோக்கத்துக்காக ஒர்க் பண்ணுறோம், நம்மளை பிரதானப்படுத்துறது முக்கியம் இல்லை. we are insignificant, நம்ம இன்ஸ்டிடியூஷன் தான் முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா நாளடைவில் அவங்க ஹானஸ்டாக இருப்பாங்க, மறைக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. அந்த மாதிரி சூழல்ல அவங்க இஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க. எப்போ ஓப்பனாக இருக்காங்களோ அப்போதான் அது ஒரு நல்ல டீம். இல்லைங்க எனக்கு இது கொஞ்சம் வரலைங்க, இது எனக்கு புரியலைங்க, நீங்கள் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணுங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க ஐடியாவை. இல்லை எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, இது கொஞ்சம் முடியல, நீங்கள் பார்த்துக்கங்க, அப்புறம் எனக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் செஞ்சுருவேன். இது மாதிரியான ஒரு டெண்டன்சி அந்த குட் டீமில் இருக்கும். அதுக்கப்புறம் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். மெஜாரிட்டி டெசிஷன் கிடையாது ஒரு டீமில். டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒத்துக்கிறது தான் அந்த டீம். அதான் அந்த டிஃபரன்ஸ். நிறைய பேர் வந்து இதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் இந்த எப்படி ப்ராப்ளம் சால்விங்கை நம்ம டீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ப்ராப்ளம் சால்விங்கில் அந்த டிசன்ட் ஒப்பீனியனை நம்ம கொஞ்சம் கேட்கணும். எல்லாருமே அவாய்ட் குரூப் திங்கிங். குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டாங்கிறதுக்காக நாம் வந்து சரி சரி ஆமாம்மா நாம் மட்டும் ஏன் கருத்தை வேறுபடணும், எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை அது சரிப்பட்டு வராதுன்னு நமக்கு தோணுது. ஆனால் சொன்னால் தப்பாக நினச்சிக்குவாங்களே, வேணாம் வேணாம் எல்லாரும் சொல்லிட்டாங்க சரி நாமளும் போவோம் அப்படி நினைக்கிறதா பிரேக் பண்ணணும். நிறைய இடங்கள்ல இந்த குரூப் டிஸ்கஷன் நடக்கும்போது 2 பேரே வீல் வீல்னு கத்துவாங்க, இந்த தொண்டை கிளிய கத்துவாங்க 2 பேர், மற்றவங்க எல்லாம் பேசாம இருப்பாங்க, டைம் முடிஞ்சு போயிடும். அதை அவாய்ட் பண்றதுக்காக இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா 2 பேரா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் 3வது ஆள் அவங்களோட டிஸ்கஸ் பண்றது, அப்புறம் 4வது ஆள், இந்த மாதிரியான குரூப் டிஸ்கஷன்ஸை ஃபெசிலிட்டேட் பண்றாங்க. ஏன்னா எல்லாருடைய வாய்ஸும் கேட்கப்படணும். ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல ரொம்ப முக்கியமானது கன்சென்சஸ்ல தான் அந்த டெசிஷனை எடுக்கணும். அதை மெஜாரிட்டி டெசிஷனா எடுக்கிறதுக்கு வேலையே கிடையாது. அப்ப எப்படி ஒத்துழைப்பு வரும்? எனக்கு அந்த முடிவில் சம்மதம் இல்லைன்னா நான் எப்படி வந்து சின்சியரா இருப்பேன், எப்படி ஹானஸ்டா இருப்பேன், எப்படி ஓப்பனா இருப்பேன், நான் எப்படி இன்னொருத்தருக்கு உதவுவேன்? அப்போ கான்ஃப்ளிக்டோட தான் இந்த டீம் முழு நேரமும் ஒர்க் பண்ணும். சில நேரங்களில் டீம்ல அக்ரிமெண்ட்டே வராது, ஒரு டிசன்ட் இருந்துகிட்டே இருக்கும், கடைசியில் அந்த ஒர்க் அப்படியே பிரேக் ஆயிரும்.
ஏன்னா மெஜாரிட்டி டெசிஷன் படி அவங்க போறதுனால அந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் நல்ல கம்யூனிகேஷனோட இருக்கும். எல்லா டீம்லையுமே நல்ல டீமா இருக்கணும்னா கம்யூனிகேஷன் ரொம்ப தேவை. இந்த கம்யூனிகேஷன் பல்வேறு விதமான கம்யூனிகேஷன், டாப் டு பாட்டம் ஒரு கம்யூனிகேஷன், ஹரிசான்டல் கம்யூனிகேஷன், பாட்டம் டு டாப், இந்த 3 கம்யூனிகேஷனும் நிகழணும். உடனுக்குடனே கம்யூனிகேஷன் அவங்களுக்கு கிடைக்கணும், உடனுக்குடனே அவங்களுக்கு தெரியணும். அப்பதான் அவங்க வந்து அதை பிரமாதமா பண்ண முடியும். இப்ப ஒரு டீம் இருக்கு, அந்த டீம் ஆரம்பத்தில் ஒரு பர்பஸுக்காக தொடங்கப்படுது. எல்லா மெம்பர்ஸும் ஒன்னா சேர்றாங்க, அவங்க முடிவு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஒருத்தர் முழுமையா நம்புறாங்க. இது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். இப்ப ரிஸ்க் டேக்கிங் ஏன் சொல்றோம், நம்ம கொஞ்சம் எல்லாருமே அதிக எஃபர்ட்டை அதுக்கு செலுத்துறோம். நாம ஒரு பெரிய ப்ராஜெக்டை செய்யணும்னா இன்னும் ஒரு 2 மணி நேரம் நம்ம கூடுதலா ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் குவாலிட்டியோட ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். வி வாண்ட் டு பீட் எவ்ரிபடி இன் த ஃபீல்ட். அப்ப இன்னும் ஒரு 2 மணி நேரம், இன்னும் ஒரு 3 மணி நேரம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஒருத்தர் இல்லை, எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப நிச்சயமா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ரிஸ்க் டேக்கிங் இருக்கணும். இப்போ யாராவது ஒருத்தர் இல்லை இந்த இதனால பிரச்சனை வரும்னு சொன்னா அதை த்ரெட் பேரா அனலைஸ் பண்ணணும். யாராவது ஒருத்தர் ஒரு கான்ஃப்ளிக்டிங் ஒப்பீனியன் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கான்ஃப்ளிக்டிங் ஒப்பீனியனை ரிசீவ் பண்ணணும். வைட் ரேஞ்ச் ஆஃப் ஒப்பீனியன்ஸை ரிசீவ் பண்றதுக்கு தயாரா இருக்கிறது தான் ஒரு டீமினுடைய லட்சணம். ஒருத்தர் சொல்லுவாரு எல்லாரும் கேட்கணும், எல்லாரும் செய்யணும்னா அது குரூப், தட் இஸ் நாட் அ டீம். ஒரு டீம்ல எல்லாருடைய வாய்ஸும் ரொம்ப முக்கியம். இங்க லீடருங்கிறது ஒரு டெசிக்னேஷன் தானே தவிர இட்ஸ் நாட் அன் அத்தாரிட்டி. ஏன்னா ஒரு டீம் எப்படி ஃபார்ம் ஆகுது, அது வாலண்டியரா ஃபார்ம் ஆகக்கூடிய ஒண்ணு. அது ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு டீம் கிடையாது. ஒரு பர்பஸுக்காக சேர்ந்தவங்க எல்லாருமே ஈக்குவல்ஸா இருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் ரீசன்னால ஒருத்தர் அவங்கள வழி நடத்துறதுக்கு முன் வருவாரு, அவருக்கு அதுல எக்ஸ்பர்டைஸ் இருக்கலாம். அப்ப வைட் ரேஞ்ச் ஆஃப் ஒப்பீனியன்ஸை ரிசீவ் பண்ணணும். யாருமே இந்த ஒப்பீனியன் முட்டாள்தனமான ஒப்பீனியன், வாயை மூடு அப்படின்னு சொன்னா அந்த டீம் முடிஞ்சு போச்சு. யோ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இந்த மாதிரி ஒரு சஜஷன் சொல்றியே அப்படின்னா அந்த டீம் அன்னையோட அவுட். டுகெதர் ஈச் அச்சீவ் மோர் இல்லை. ஆக ஒரு நல்ல டீமுக்கு இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும். ஒரு அருமையான டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே அந்த டீமை எப்படியாவது சக்சஸ்ஃபுல்லா நடத்தி the best in him is to be contributed towards the team. எங்கிட்ட இருக்கக்கூடிய சிறந்த விஷயத்தை நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப ஏன் வந்து சில நேரங்களில் டீம் வீக்கா போயிருது. ஒரு டீம் ஃபார்ம் பண்றோம், எல்லா கேரக்டர்ஸோட இருக்கக்கூடிய டீம் தான், அந்த டீம் அருமையான டீமுங்க. ஆனா ஏனோ ஃபெயிலியர் ஆகி போச்சுங்க. அவங்க நினைச்சதை அடைய முடியலைங்க. ஏன் அடைய முடியறது இல்லை நம்ம கவனிக்கணும். சில டீம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, சில டீம் நல்ல மெம்பர்ஸ் இருப்பாங்க, அருமையான டீமுங்க. ஆனா என்னமோ தெரியலைங்க, அவங்க சக்சீட் ஆக முடியல. ஏதோ ஒன்று உதைக்குதுங்க, அதனால தான் அவங்க வந்து சக்சீட் ஆக முடியல. இது எதனால அப்படின்னு நம்ம பார்க்கணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல மெம்பர்ஸ் இருப்பாங்க, எவ்ரிபடி வில் பி டேலண்டட், எல்லார்ட்டையும் திறமை இருக்கு. ஆனால் அவங்கள ஒரு சில பேர் தங்களுடைய ஆதாயத்தை மட்டும் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க கோல்ஸ் என்ன அதை மட்டும் பார்த்துக்கிட்டாங்க. இன்னொன்று தங்களுக்கு பேர் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. மற்றவங்களை எல்லாத்தையும் டிஸ்கிரெடிட் பண்ணிட்டு நமக்கு வந்து பேர் கிடைக்கணும். அவங்க நாலேஜை அவங்களே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இங்கே வெளியே சொல்ல வேணாம், நம்ம அதை தனியாக பார்த்துக்கணும், நம்ம இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் வரும்போது அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அதை பதுக்கி வைத்து கொண்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த டீம்ல கான்ட்ரிபியூட் பண்ணாம போனதுனால என்னாச்சுன்னா அந்த டீம் வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது. சிஸ்டர் நிவேதிதா ஒரு முறை சொன்னாங்க, இந்தியர்களை பொறுத்தவரை அவர்கள் தனித்தனியாக பணியாற்றுகிற போது அபரிமிதமாக பணியாற்றுகிறார்கள். ஒரு குழுவாக சேர்ந்து பணியாற்றுகிற போது அவர்களுடைய பங்களிப்பு தொய்வடைந்து போகிறது.
தனியா பெர்ஃபார்ம் பண்றது போது 200% பெர்ஃபார்ம் பண்றவர் இன்னொருத்தரோட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது 70% ஆயிருது. அப்ப டீம் பில்டிங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டரும் கூட. அந்த டீமை சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுக்கு தேவையானது ஒரு லீடர்ஷிப்பும் கூட. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறத ஒரு சந்தோஷமான அனுபவமா எடுத்துக்கிறாங்களா? அப்படிப்பட்ட சூழலை நம்ம உருவாக்குறோமா? ஏன்னா நான் சொன்னேன், ஒரு டீமினுடைய பெனிஃபிட், ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டே இம்ப்ரூவ்டு பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அந்த என்விரான்மெண்ட் மோட்டிவேட்டிங்கா இருக்கணும். ஒருத்தர் கொஞ்சம் வேகமா போறதை பார்த்தோன்னே இன்னொருத்தர் கொஞ்சம் தம் பிடிச்சு நாமளும் வருவோம். அவருக்கும் நம்மளும் நம்ம ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காலையில் காட்டிலும் 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் மட்டும் தனியாக இருந்தால் 5 மணிக்கு சரி இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் தூங்குவோமே, கொஞ்சம் நல்லா இதமாக தூக்கம் வருதுன்னு நினைப்பேன். இன்னொருத்தர் இருக்கிறாருன்னா அவர் 5 மணிக்கு எந்திரிச்சாருன்னா நானும் ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சிடுவேன். 2 பேரும் டீ சாப்பிட்டு படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். வாக்கிங் போகணும், காலையில் அவர் வந்துருவாருன்னா நாம் அதுக்காக எந்திரிச்சு ரெடியாக இருப்போம். ஏன்னா அவர் வந்துருவாரே அப்படிங்கிறதுக்கு. தனியாக போகணும்னு நினச்சா கொஞ்சம் நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் கூட பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். அப்போ முக்கியமானது என்னன்னா, ஒரு டீமில் ஒருத்தர் உந்து சக்தியாகவே இருப்பாங்க. இந்த பறவைகள் பறந்து போகிறத பற்றி ஒரு முறை சொன்னேன். இந்த வி ஷேப்பில் தான் இந்த கொக்குகள்லாம் பறந்து போகும்னு. அதில் வீக்கானது நடுவில் பறக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கானது வழி தெரிஞ்சது பறக்கும், பின்னாடி ஸ்ட்ராங்கானது இருக்கும். அந்த ஸ்ட்ராங்கான பறவைகள் தங்களுடைய விங்ஸில் ஃப்ளாப் பண்ணி விண்டை கிரியேட் பண்ணி இந்த நடுவில் வீக்கானதை அப்படியே புஷ் பண்ணிவிடும். அந்த ஃபோர்ஸ்லேயே அந்த வீக்கானது போய் கொஞ்ச நேரம் கழிச்சு அது தே வில் கெயின் ஸ்டாமினா. அப்புறம் அது பேக் பொசிஷனுக்கு வரும். எப்பவுமே கொக்குகள் மைக்ரேட் பண்றத பாத்தீங்கன்னா அது வி ஷேப்ல தான் பறக்கும். அப்ப கொக்குகள் கூட ஒரு டீமா தான் இருக்கு. சிங்கங்கள் ஹண்ட் பண்றத பாருங்க, அது ஒரு டீமா தான் ஹண்ட் பண்ணும். அப்படியே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் துரத்திட்டு அப்படியே வெயிட் பண்ணும். உடனே அது இன்னும் அந்த பீஸ்ட் ஓடும் போது அடுத்தது துரத்தும். இந்த ப்ராசஸ்ல அந்த பீஸ்ட் வில் லூஸ் இட்ஸ் ஸ்டாமினா, அப்படியே அது விழுந்துரும். அப்ப டீம் அப்படிங்கிறது விலங்குகள் கூட செய்யக்கூடிய ஒரு விஷயம், பறவைகள் கூட செய்யக்கூடிய விஷயம். ஒருத்தர் உந்து சக்தி பண்ணும்போது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அபரிமிதமாக இருக்கும். எனவே அந்த டீமை பற்றி இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வோமேயானால் நாம் எல்லா இடங்களிலும் சரியான குழுக்களை அமைத்து மிகச்சிறந்த சாதனைகளை படைக்க முடியும்.